வலைக்கம் வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா 1 kg ப்ரௌனி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 kg செய்கிறதுக்கு என்கிட்ட வந்து 1 kg டின்னு இல்லை, அது ரெண்டாக தான் நான் பிரித்து செய்ய போகிறேன். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் சீட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிராம் கணக்கில் அளந்து வச்சுக்கலாம். பிளாக் சாக்லேட் வந்து 300 கிராம் அளந்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக பீஸாக நம்ம கட் பண்ணி அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மெல்ட் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் பெரிய சைஸில் 2 கப்பு எடுத்திருக்கேன். சுகர் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். சுகரை வந்து பவுட்ரு பண்ணி தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு வந்து கம்பல்சரி சலிக்கணும். அதாவது 3 தடவை நம்ம சலித்து எடுக்கணும். இந்த மைதா கூட பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்கக்கூடாது, ப்ரௌனிக்கு மட்டும். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு 3 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அது ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் அதையும் சேர்த்து சலிச்சிடலாம். கம்பல்சரி இதுக்கு சலிச்சே ஆகணும். 1 by 1 நம்ம சலித்து ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏதாவது தப்பாக போயிடுமோ, ஏன்னா நான் கேக் வந்து நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் செகண்ட் டைம் வந்து. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நான் ப்ரௌனி செஞ்சுருக்கேன். அது சூப்பராக வந்திருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ செகண்ட் டைமும் நான் வந்து இந்த ப்ரௌனி வந்து 1 kg அளவு நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு வந்து ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ செகண்ட் டைம் வந்து நான் 1 kg அளவுக்கு செய்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் சலித்து எடுத்துட்டேன். சலித்து எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ண மாவு வந்து தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுலில் எடுத்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். 4 முட்டை 1 kgக்கு 4 முட்டை தேவைப்படும். நான் 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஓடுகள் இல்லாமல் இந்த முட்டையை வந்து அழகாக உடச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸ்மெல்லுக்காக நல்லாயிருக்கும், அது கண்டிப்பாக சேர்க்கணும். அது கூட ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா எல்லோ கலர் இருக்கிற எக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக வரணும். இந்த கலருக்கு வரணும். ரிப்பன் சேஃபில் இப்படி தூக்கி விட்டால் ரிப்பன் மாதிரி கீழே விழணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அந்த சுகரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்டர் நம்மளுக்கு தேவைப்படாது. அதை அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சலித்து வச்சுருந்த அந்த மைதா மாவு, கோகோ பவுடர் எல்லாமே வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்ம கொட்டக்கூடாது. அப்படி கொட்டினா அப்படியே வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மாவை சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சலித்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்கு பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நம்ம அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கேக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாகவே வராது. இந்த ப்ரௌனி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அது வந்து எப்போதுமே ப்ரௌனி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் கூட சேர்த்து, ரொம்ப கட்டியாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் பால் கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பால் சேர்த்தாலும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக நான் இப்போ மிக்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைரி மில்க்கை இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட் நம்ம போட்டுக்கலாம். நான் டைரி மில்க் தான் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் டைரி மில்க் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். அதை தான் நான் வந்து இந்த 1 கிலோ ப்ரௌனிக்கு சேர்த்துருக்கேன். இந்த சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இதாங்க இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 kg டின்னு இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். என்கிட்ட 1 kg இல்லை, அதனால் ஆஃபாக நான் ஊற்றிக்கிட்டேன் 2 டின்னில். இப்போ வந்து சரிசமமாக வந்து இந்த ப்ரௌனியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இது வந்து மேலே வந்து பிடிச்சிட்டு நல்லா நம்ம தட்டக்கூடாது. இதை ஊற்றுனதுக்கப்புறம்
எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருந்துச்சுன்னா அது மேலே கம்பல்சரி நம்ம வந்து தூவி விடணும். என்கிட்ட வந்து ஒயிட் பிளாக் சாக்லேட்டு வந்து குட்டி குட்டியாக இருந்தது. அது மேலே நான் வந்து தூவி விட்டுட்டேன். உங்கள்கிட்ட டைரி மில்க்கு 5 ஸ்டாரு மில்கி பாரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் வந்து மேலே அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரௌனி வந்து நம்ம கேக் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அவனில் வந்து ஹீட் பண்ணிக்க வேண்டியது தான். என்னோடய அவனில் நான் எப்படி குக் பண்ணுவேன்னா 180 டிகிரிக்கு 1/2 hour வந்து டைம் செட் பண்ணிவிடுவேன். அது சூப்பராக வெந்துடுங்க. ஒரு அவன் வந்து ஒரு மாதிரி இருக்கும் டைம் செட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சி. சூடாக இருக்கும்போதே எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வந்து காலி ஆகிடுச்சி. கேக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அப்போ வாங்கிட்டு போயிட்டாங்க என்னோடய குட்டீஸ்லாம். ரொம்பவும் சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 வீக் அளவுக்கு நம்ம ஸ்டோரேஜும் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.